பிரிண்டிங் பிரஸ்ல பேசி முடிச்சிட்டேன் மேடம். என்ன எவ்வளவு கமிஷன்னா? ஹலோ, கார்டுக்கு ₹1 கூட கம்மி பண்ண மாட்டேன்னு அடமெண்டா பேசினான். ஆனா நான் அப்படியே சென்டிமெண்டா பேசி கார்டுக்கு ₹5 கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாழை மரம், தோரணம், மண்டபம், மணமேடை டெக்கரேஷன் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டேன். டேய், கல்யாண மண்டபம் ஏன் இலாக்கா? ஆமா, இவர் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர். இலாக்காவா இலாக்கா, சுத்த ஏலக்கா. இன்சல்ட் பண்ணாத. அப்புறம் என்கிட்ட ஏதாவது கன்சல்ட் பண்ண வருவே இல்ல, அப்போ உன்னை நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன். இவர் பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், இவர்கிட்ட கன்சல்ட் பண்றாங்களா? கன்சல்ட். கௌசல்யா, ஒரு சீனியர் கிட்ட ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றான், சொல்லி வை. ஒரு ஜூனியர் கிட்ட ஜுஜிபியா பிஹேவ் பண்றாரு, சொல்லி வைங்க அவர்கிட்ட. ஏய், உங்க சண்டையெல்லாம் வெளிய போய் வெச்சுக்கோங்க. ஒரு ஓனர் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் ஓவரா பிஹேவ் பண்றீங்க, வாய் மூடுங்க. ஆஹா, அவமானப்படுத்திட்டாளே. இருக்கட்டும், இதுக்கு சேர்த்து கமிஷன் அடிச்சிரும். மாமி, நான் சமயக்காரி சண்முக சுந்தரிய மீட் பண்ணி இலக்கணக்கு தலைக்கணக்கு எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். ஓகே. இவ மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? அப்புறம் காய்கறிக்காரங்கிட்ட பேசி பாதி விலைக்கு லாட்டா சப்ளை பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன். பொம்பளைன்ற அட்வான்டேஜ்ல சமையலுக்கு காய்கறில கொலை குத்து. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தரணும். நான் கூட எல்லாருக்கும் அட்வான்ஸ் தரணும். ஓகே. உங்க எல்லாருக்குமே ஆளுக்கு 50,000 ரூபாய் தரேன். அப்படியா? அப்படியா? ஆரம்பத்திலே அதை கையில கொடுத்திருந்தா இப்படி காரசாரமா பேசிருக்க வேண்டாமே. அம்மாமா, 50,000 வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு ஹாப்பியா ஸ்மூத்தா பேசிருக்கலாம்ல. சாரி சார், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லவே இல்ல. இருந்தா தானே அதை பத்தி நான் கவலைப்படுறதுக்கு. நான் அதை அப்பப்ப தொடச்சி எரிஞ்சிருவேன். கௌசல்யா, நோக்கு ரொம்ப தாராள மனசு. நீ பணத்தை குடுக்கறியா? தரேன். பட் பணம் உங்க சொந்த செலவுக்கு இல்ல, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. அது எதுக்கோ முதல்ல பணத்தை கொடு. மறக்காதீங்க, காக்கா மாதிரி தரேன். பணத்தை வந்து கையெடுங்க. நான் தான் தருவேன். குலத்து கொலம்பஸ். கொலம்பஸ் நீங்க இங்க தானே இருக்கு, அங்க ஏன் குடுக்குறீங்க? சும்மா. நீ என்ன பண்ற? உனக்கு பணம் தரதா இருந்தா இப்ப அந்த பிளானிங் மாறிடுச்சு. இல்லடா, உன்னை பார்த்து அப்படி தோணுது. தோணும். நிறுத்துங்க. உங்க வீட்டுக்காரர் சம்பளம் கொடுக்க மாட்டாரு, நீங்களே இப்படி பண்றீங்க. ஐயோ, அழாதடா, பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த குடுத்துறேன். தேங்க் யூ. 3 பேரும் தனியா கடன் வாங்குனதெல்லாம் எப்படி அடைக்கலாம்னு பிளான் பண்றீங்களா? யாருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. என்ன ஒற்றுமை? அது எங்க யூனிட்டி ஸ்ட்ரெngth. ஆமா, கரெக்ட். அப்புறம் நம்ம கம்பெனிக்கு நான் ஒரு வேன் வாங்கலாம்னு இருக்கேன். வாங்கலாம். வேணாம். ஏன் திருடிக்கிட்டு வந்துடலாங்கறியா? ஐயோ, ஜான்வாச கார் மாதிரி வாடகை எடுத்துலாம்னு சொல்றாங்க. ஏய், வாடகைக்குலாம் வேணா, கட்டுப்படி ஆகாது. கௌசல்யா, நமக்கு ஜானவாச கார் சப்ளை பண்றானே கார் மேகம், அவங்கிட்ட சொல்லி செகண்ட் ஹேண்ட்ல சீப்பா ஒரு வேன் வாங்கிட்டா என்ன? ஓகே. நான் வேணா சமயக்காரி சண்முக சுந்தரி கிட்டயும் காய்கறிக்காரன் கந்தசாமி கிட்டயும் சீப்பா பேசி ஒரு வேலை வாங்கிடுறேன். சீப்பா வாங்குறதுக்கு இது என்ன வாழைப்பழமா? வாழை இலைய போட்டோமா, எச்ச இலைய எடுத்தோமான்னு இலக்கணத்தோடயே நிறுத்திக்க. அனாவசியமா ரிஸ்க் எடுக்காத. நான் வேணா அந்த பிரஸ் ஓனர்கிட்ட பேசி பிரிண்டிங் மிஷின் வாங்கலாங்கறியா? ஏய் கொலம்பஸ், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறா. ஓகே, பாய். இந்த A to Z கம்பெனில A to Z எல்லாமே இந்த கிரேட் கொலம்பஸ் தான். இந்த A to Z கம்பெனியோட அசோக் பில்லரே நான் தான். ஐ மீன், தாங்கி பிடிக்கிறவனே நான் தான் சொல்ல வந்தேன். A to Z கம்பெனியோட அசூர வளர்ச்சிக்கு எந்த லெவலுக்கு இறங்கி ஓயாம ஓடிட்டு இருக்கிற சூப்பர் பியூனு நான் தான். உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா நான் தான் A to Z தான் நான். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த A to Z கம்பெனிய ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நம்ம ஃபேமிலியை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவனா இருப்பான் போல இருக்க. என் தாத்தா பாட்டியை பத்தி பேசுறதுக்குள்ள நல்ல வேலை கட் பண்ணிட்டேன். இல்லனா 3 தலைமுறையும் முச்சந்தில இழுத்து வச்சு நல்லா திட்டி இருப்பான். சீ, விட்றா கொலம்பஸ், இதெல்லாம் புதுசாடா உனக்கு. அடிக்கடி நீ எல்லாத்தையும் திட்டு வாங்கி தான்டா இருக்க. விட்றா, பரவாயில்ல. பாத்துக்கலாம்டா, இதான் தானே பாத்துக்கலாம்டா. விட்றா. இந்த பொண்ணு இங்க பாத்துருக்கமே. இது பொண்ணு, இது மாப்பிள்ளை. இந்த மூஞ்சுங்களுக்கு தான் கல்யாணமா?
ஒண்ணு ஓகே, நல்லாதான் இருக்கு. இவ கல்யாணம் பொண்ணாச்சே, இவ எங்க தனியா போறா? அதுவும் ஒரு தவிப்போட, ஒரு தேடலோட, அதுவும் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க ஃபீலிங்கோட எதையோ தேடிக்கிட்டு போறா. சம்திங் ராங். ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெருங்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எனக்கு இப்ப அதை விட டென்ஷனா இருக்கு. லட்சக்கணக்கில் பணத்தை உன் கல்யாணத்துக்காக வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த முள்ள மாதிரி இந்த முள்ள மண்டை லவ் பண்றாளே. கவலைப்படாத, நம்மள ஊரார் இல்ல உலகத்தில் உள்ள யாராலையும் பிரிக்க முடியாது. யாராலையும் பிரிக்க முடியாதா? அல்சேஷன் நான் அவுத்து விட்டா அவ அந்த பக்கம் 6 கிலோமீட்டர் ஓடி போய் நிப்பா, இவன் இந்த பக்கம் 6 கிலோமீட்டர் ஓடி போய் நிப்பான். இதுல யாராலையும் பிரிக்க முடியாது. டைலாக் வேற. நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். எதுக்கு டியர் ஓடணும்? இந்த பார், பைக் வாங்கி வச்சிருக்கிறேன், அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேன். நாம எதுக்கு ஓடணும்? அப்படியே ஜாலியா பைக்லயே போலாம். இப்படி மொக்க ஜோக்கு போடுறான். இத கேட்டு அவ சிரிக்கிறா, அவனும் சிரிக்கிறான். சரி, கெட்டு சீரழிற நேரம் வந்தா இப்படிதான் சிரிப்பாங்க போல இருக்கு. தினேஷ், கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி நம்ம 2 பேருமே ஓடி போயிடலாம். இப்பதான் நல்ல நேரமா இருக்கே. நீ சொன்னா டபுள் ஓகே. அட நாதாரீங்களா? பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு மண்டபத்தை புக் பண்ணி மேலக்காரன்ல இருந்து சமையல்காரர் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி சொந்தக்காரங்களாம் வந்து இறங்கி சோத்தை தின்னுட்டு விடிஞ்சா கல்யாணம்னு நிம்மதியா தூங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளம்புவீங்களா? ஏன் ஓடுறதே முடிவு பண்ணிட்டீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓடி தொலைய வேண்டியதானே? லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணதுக்கு அப்புறமா ஏன்டா அப்படி ஓடுறீங்க? அப்புறம் டியர், நம்ம காதலை விட முக்கியமான விஷயம், நீ வீட்டை விட்டு ஓடி வரும்போது கட்டின புடவையோட வந்துடுறேன், கலட்டாத சுடிதாரோட வந்துடுறேன் வந்துடாத. உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணம், நகை, சில்லற காசு கூட விடாம எடுத்துட்டு வந்துடணும். நீ சொல்லவே வேண்டாம் டியர், எல்லாத்தையும் வழிச்சு தொடச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, பொண்ணுன்னு பிறந்தா இப்படி ஒரு பொண்ணு தான் பிறக்கணும். சில்லற காசு முதல் கொண்டு ஆட்டையை போட்டு அப்பனையும் அத்தாலையும் நடு ரோட்டை கொண்டு நிறுத்திட்டு காதலனோட கம்பியை நீட்டிட்டு வா, விளங்கிடும். இது எல்லார் தலையிலும் கல்ல போட்டுரும் போல இருக்கு. ஓகே டியர், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, பை பாய். போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே. நான் ரோட்ல தானே போறேன். ஏங்க அதுக்காக லிரிக்ஸ் எல்லாம் மாத்த முடியுமா? வைரமுத்து சார் கோச்சுக்குவாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஐயோ, பாக்கெட்ல பணமும் இல்ல, வண்டியில பெட்ரோலும் இல்லையே. சரி, தள்ளிக்கிட்டே போயிருவோம். உடனே கௌசி மேத்துக்கு போனை போட்டு சொல்லிடணும். உங்களிடம் போதுமான தொகை இல்லாததால் உங்கள் அழைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ, ரீசார்ஜ் பண்ண மறந்துருக்குன்னு. சரி, நேர்ல போய் சொல்லிடுவோம். கௌசல்யா, வாழை இலையா போட்டா ஒரு ரேட்டு, அதே ஏடு சும்மா ஏடா போட்டா ஒரு ரேட்டு. வாழை இலை ஏடு மாத்தி போட்டா குறுக்க பேசாத, ஏதாவது ஒரு ரேட்டு. கொஞ்சம் பாரு, பார்த்து சொல்ல. எனக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் கௌசல்யா, இதுல என்ன வைக்கலாம்னு கேட்கதான் கிட்ட வந்து. உன்னை படிச்சு வை. வா. சை. ஐயோ, நீங்க சொல்லுங்க சார். கௌசல்யா, மேடம், மாமி குலத்துங்கன். மேடம், மாமி குலத்துங்கன். மேடம், நிறுத்துடா. இங்கதானடா இருக்கோம். ஏதோ நீ மாத்திரம் பாலைவனத்துல தனியா நின்னுகிட்டு கத்துற மாதிரி கத்துற. இல்ல சார், நான் ரொம்ப தூரத்துல இருந்து கூவினே வந்தேனா, அந்த பாதிப்பு இங்க வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சார். சரி, ரொம்ப தூரத்துல இருந்து கூப்பிட்டு வரேன்னு சொன்னியா, அப்படி என்ன பிரச்சனை? ஏதாவது நாய் தொட்டுட்டா? இல்லையா? அப்ப நாயை நீ துரத்துனியா? ஒரு நாய் இன்னொரு நாயை துரத்துறது சகஜம் தானே? அதுவும் இல்ல. டேய், அதுவும் இல்லனா வேற என்னதான் ப்ராப்ளம் உனக்கு சொல்லு. குடி முழுகிடுச்சு மேடம், குடி முழுகி போச்சு. நீ குடியில முழுகி ரொம்ப வருஷம் ஆச்சுடா. அதுக்காக இப்ப ஏன் ஃபீல் பண்ற? குலத்துங்கன் சார், நான் அந்த குடியை சொல்ல சார். வேற எந்த குடி? எனக்கு தெரிஞ்ச ஒரே குடி ஊத்தி குடி. சார், நான் சொன்னது அந்த குடியில சார். கல்யாணம் ஏட்டு சோட்டோட குடி முழுகி போச்சு. என்ன குழம்ப சொல்ற? மேடம்,
நம்மளுக்கு கல்யாண கான்ட்ராக்ட் கொடுத்தாரே பெருமாள் சார். ஆமா ஆமா ஆமா, மாப்பிள்ளையோட அப்பா கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு வீட்ல இருந்து பணத்தை வாங்கி செட்டில் பண்றேன்னு சொல்லியிருந்தாரே. ஆமா, அதுலதான் மேடம் பிரச்சனை. அதுல என்ன இப்ப பிரச்சனை? அந்த கல்யாண பொண்ணு தன்யா தினேஷ்னு ஒரு பையனை லவ் பண்றா மேடம், லவ் பண்றா. சார் லூசா சார் நீங்க? எவ்வளவு பெரிய ஷாக் நியூஸ் சொல்றேன், எப்படி சிரிக்கிறீங்க? நான் லூசா இல்ல நீ லூசா? நான் லூசா? ஒய்? யூத்தோட ட்ரெண்ட் தெரியாத நீ தான்டா லூசு. பொண்ணுன்னு இருந்தா கணேஷ், ரமேஷ், குணேஷ்னு யாரா ஒருத்தனை லவ் பண்ணி ஆகணும் இல்லையா? எல்லாரையுமே லவ் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு அத்தனை பேரையும் லவ் பண்ணுவாளா? நீ ஏன்டா அதிர்ச்சி அடையற? லவ் பண்ற அவங்களே அதிர்ச்சி அடையறது இல்ல. பசங்களும் அதே மாதிரிதான், சும்மா ஒரு டைம் பாஸ். அப்போ கல்யாணம் பண்ணிக்க போறது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். ரெண்டையும் சேர்த்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. பொண்ணுகளே காதல் வேற கல்யாணம் வேற ரொம்ப தெளிவா இருக்காங்கடா. க்ளோஸ் சொல்றதுதான் கரெக்ட். நீயும் குழம்பு எங்களை குழப்பாத கொலம்பஸ். ஆமா கொலம்பஸ். ஐயோ அது இல்ல மேடம், அந்த பொண்ணு தனியாவும் அவன் லவர் முள்ளமண்டி தலையனும் தனியா சந்திச்சு பேசுறத நான் ஒட்டு கேட்டேன் மேடம். இந்த ஒட்டு கேட்கிற பழக்கத்தை விடவே மாட்டேன். இல்ல சார், அது ஒட்டி போறதா மாதிரி சார், அதை வெட்டி எடுக்க முடியல சார். ஏய் சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? அது லவர்ஸ் மீட் பண்ணி பேசினா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் பேசிப்பாங்க. அதெல்லாம் வெளியில சொல்ல முடியுமா? க்ளோத் யூத்தோட பல்ஸ நீங்க கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் வாய பத்திரியா? ஏற்கனவே ஒரு சைடு இழுத்த மாதிரி தான் இருக்கு. சும்மா இருக்கீங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க கொலம்பஸ் சொல்லு. அது எப்படி மேடம் என் வாயால சொல்லுவேன்? உன் வாயால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கேவலமான விஷயம் அது இல்ல சார். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரி ஓடி போயிடலான்னு பேசிக்கிட்டாங்க சார். ஐயோ இததான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன். கல்யாண பொண்ணு லவரோட ஓடி போறாளா? இவ்வளவு லேட்டா ரியாக்ட் பண்றியே, உனக்கே வெக்கமா இல்ல? நான் ஏற்கனவே ஷாக் கொடுத்துட்டேன். அதத்தான் நீ அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கியே. குலோத்துங்கன் சார், பி சீரியஸ். ஓகே கௌசல்யா, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் நம்ம பேசினபடி 10 லட்சம் ரூபாய் பேமெண்ட் நமக்கு கிடைக்கும். பொண்ணு ஓடி போய் கல்யாணம் நின்னு போனா 10 லட்சம் ரூபாய் எள்ளு. பெருமாள் சாமி பொண்ணு நமக்கு நாமத்தை போடாம விட மாட்டா போல இருக்கே. நமக்கு என்ன, நமக்கு கௌசல்யா தானே பணம் போட்டிருக்கா. என்ன குலோத் இப்படி பேசுறீங்க? அது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முதலாளியா இருக்க உனக்கு தான் பணம் போச்சுதான் அதனுடைய வலி தெரியும்னு சொல்ல வரேன். என்ன குலோத்துங்கன் சார் பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? அது ஒண்ணு இல்ல மேடம், கஷ்டம் வரும்போதெல்லாம் அப்படியே கைட்டின் போறது காலங்காலமா பழக்கம். அத சொல்றாரு அவரு. இங்க பாருங்க குலோத்துங்கன் சார், இது வரைக்கும் அப்படி இப்படின்னு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு. கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு வடை சுடும் போது காக்கா வடைய அப்படியே ஈஸியா தூக்கிட்டு போற மாதிரி கல்யாணம் பொண்ணாம தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் ஏன் கதை? அது அதோ கதிதான் சார். அப்ப எங்க இதுன்னு கேட்டே, அதுக்காக சொன்னேன் சார். அப்படி எதுவும் நடந்துட கூடாது, நடக்கவே கூடாது, நடக்க கூடாது. எது கல்யாணமா சார்? சாவி ஓடி போறாங்களே அதுவா? ஆமா, இன்னொரு தடவை அப்படி பேசுனீங்க சார் வராது, வாயில வேற ஏதாவது வந்துரும் பாத்துக்கோங்க. சபா சார், அது எப்படி சார் வாயை திறந்தா மங்களகரமான வார்த்தையா வந்து விடுது? அது என்ன எழவோ? அது வாயை திறந்தாலே எழவு வார்த்தைகளா வந்து விடுறது. சூப்பர் சார், சூப்பர் சார். முன்னாடி சொன்னது இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு சார். குலத்துங்கன் சார், அந்த தினேஷ் கல்யாண பொண்ண கூட்டிட்டு ஓட விடாம எப்படியாவது நாம தான் தடுத்து நிறுத்தணும். கௌசல்யா, நீ எதுக்காக கவலைப்படுற? இந்த தடுக்கிறது, கெடுக்கிறது, நிறுத்துறது இதுக்கெல்லாம் காரணமான கொலம்பஸ் தான் நம்ம கூடயே இருக்கானே, அவன் பார்த்துப்பான். லவர்ஸ் 2 பேர் ஒண்ணு சேர்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தனக்கு கிடைக்காது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள சுடர் விட்டு எரியுது. மேடம் நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் தூங்கிடுறேன். இல்ல இல்ல தூக்கிடுறேன். தனியாவை தூக்குற மிளகா, தனியா, மிளகு ஜீரகம், பட்டை, சோப்பு எல்லாத்தையும் சேர்த்து தூக்குறா. அப்பதானே மிளகா அப்படி அரைச்சுக்க முடியும். நீ தூக்க வேண்டியது தினேஷ். கரெக்ட். தனியாவோட காதலன் தினேஷ்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இது உள்ள போது சொதப்பிடுச்சு. எப்படியாவது இந்த கல்யாண பொண்ணு ஓடி போறத தடுத்து நிறுத்தணும். மேடம், அவன் லவர் நம்ம தூக்கிட்டனா அவ யாரோட ஓடி போவா? கொலம்பஸ், ஆனா அது ஹைலி ரிஸ்க். அமௌண்ட் வேற பெரிய லெவல்ல லாக் ஆயிருக்கு. ஹலோ,
என்னோட ஷேர் இதுல லாக் ஆயிருக்கு. உங்க அமௌண்ட் மட்டுமா? அதான பார்த்தேன். நீ சும்மா இறங்குவியா? இதுல ஏன் ஷேரும் இருக்கு. ஆமா, உன் ஷேர் இருக்கு, எடுத்து பூசிக்கோ. ச்சே. கௌசல்யா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கடத்தல வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறோம். எஸ், ஓடி போறத தடுக்கிறோம், லவ்வர்ஸ பிரிக்கிறோம், லவ்வர்ஸ பிரிக்கிறோம், லவ்வர்ஸ பிரிக்கிறோம். நான் சொல்லல, இந்த கல்யாணம் நடக்கிறதோ இல்லையோ இவன் லவ்வர்ஸ பிரிக்கிறான். சார், எல்லாமே சுயநலத்தினால வந்ததுதான் சார். புரிஞ்சுக்கோங்க. அவனை கடத்துறோம், கல்யாணத்தை நடத்துறோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் கவனமா கேட்டுங்க. கரெக்டா நள்ளிரவு 12 மணிக்கு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். யாருக்கு? உனக்கு தான். உன் கபாலத்தை பிறந்து அதுக்குள்ள 1/2 கிலோ ஆட்டு மூளையை வைக்க போறோம். அறிவு கெட்ட மாமி. அந்த கல்யாண பொண்ணு ஓடி போகாம இருக்கிறதுக்காக அவன் காதலன் தினேஷை கடத்த போறமே, அந்த ஆபரேஷன். எதுக்காக ஓஹோன்னு 1.5 கிலோமீட்டருக்கு கத்துற? ஷார்ப்பா சொல்ல வேண்டியதானே சார். ஒரு மொக்க பீஸ போய் ஷார்ப்பா இருப்பியான்னு கேக்குறீங்க? சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக வச்சிருக்கோம் சார். அத இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு இடத்தை அடைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்து தொலைக்கணும். கௌசல்யா, லுக் அட் மீ. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க நீ? நான் ஒருத்தியாவது டென்ஷனா இருக்க வேணாமா சார்? இந்த ஆபரேஷன்ல நான் ஒருத்தியாவது டென்ஷனா இருக்க வேணாமா மாமி? நியாயமான கேள்விதான். ஆனா நாங்கெல்லாம் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆகணும்? நீங்க எல்லாம் கூட இருக்கறனால தான் நான் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன். அப்படியா? குளோன்னு பேரை வச்சுட்டு எனி டைம் க்ளோஸ் பண்ணாம இந்த வாயை வச்சிட்டு இருக்கேளே, அதனால டென்ஷன். காமெடி சீரியல்ல எனி டைம் சிரிச்சு சீரியஸ் ஆக்கவாளே, அதனால தான் டென்ஷன். கரெக்ட் கரெக்ட். தோ நல்லா போயிட்டு இருக்க சீன்ல ஓவர் ஆக்டிங் பண்ணி ஸ்பாயில் பண்ணுவானே, அதனால தான் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். A to Z ன்னு ஆரம்பிச்சோம், ஏன்னு எதுவுமே நடக்கல. ஆனா இசட்னு கீழே இறங்கிட்டோம். கல்யாண வேலை எதுவும் நடக்கல, கடத்தல் மாத்திரம் தான் நடக்கிறதுங்கிறதுக்காக சொல்றாரு. சார், இந்த கடத்தல் நடத்துறது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே சார்? பரவாயில்லையே, கொலம்பஸ் கூட அப்பப்ப கரெக்டா பேசுறானே. ஓசி, நீ ஒண்ணு பாராட்ட வேண்டியதில்ல. நீ பாராட்டி அவமானத்தை அசிங்கத்தை வாங்கி கொடுத்துறாத. இவன் கரெக்டா பேசுறதுனாலயே எனக்கு டவுட். கொலம்பஸ், ஊது. ஏய், வாய ஊதுடா. 1 மினிட். ஓ வாய ஊதுடா. ஏன் வாயா? எதுக்கு? நீ சரக்கு அடிச்சிருக்கியான்னு எனக்கு சந்தேகம். ஊது. ஐயோ ஐயோ, இதுக்கு பெட்டர் நீ சரக்கே அடிச்சிருக்கலாம்டா. நான் வேணா அடிச்சிட்டு வரட்டுமா? நான் அடிப்பேன்டா. ஐயோ, வாட் இஸ் திஸ்? யூ ஆர் a family lady. நீங்க சரக்கு அடிக்க கூடாது. ஆடி செருப்பால. அவ ஒன்ன அடிப்பேன்னு சொன்னாடா. இப்படி கிட்டவா வா. இந்த நேரத்துல சரக்கு எங்க கிடைக்கும்? இந்த மாதிரி டைம்ல எமர்ஜென்சி கோட்டாவா உள்ள எடுத்து வச்சிருக்கேன். ஹார்ட் பேஷண்ட் மாத்திரை வச்சுக்க மறந்தாலும் மறப்பான், குடிகாரன் ஸ்டாக் வச்சுக்க மறக்க மாட்டான். நீ சும்மாவே குழப்பம் பண்ணுவ, குடிச்சா ரொம்ப ஓவரா குழப்பம் பண்ணுவ. அதனால நீ குடிக்காம இருக்கிறது தான் நல்லது. அந்த எமர்ஜென்சி கோட்டாவை எங்கிட்ட கொடு, நான் ஏத்திக்கிறேன். குலோத்துங்கன் சார், சும்மா கொஞ்சம் தைரியத்தை ஏத்திக்கிறதுக்காக இதை ஏத்திக்கிறேன்னு சொன்னேன். வேண்டாமா? வேண்டாம்னா வேண்டாம். கொலம்பஸ், கிட்னாப் பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எல்லாரும் கிளம்புறோம். வேன் எடுத்துக்கிட்டு தினேஷ் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போறோம். கதவை தட்டுறோம். கதவை திறக்க மாட்டான், உடனே திரும்பி வந்துடலாம். அப்படித்தானே? ஐயோ, சும்மா தமாஷுக்கு சொன்னேம்மா. அவன் கதவை திறப்பான், திறந்ததும் அவன் மேல மயக்க மருந்த ஸ்ப்ரே பண்றோம், கடத்துறோம். அப்படித்தானே கொலம்பஸ்? அதேதான் சார், அதேதான் சார். ஏன் கௌசல்யா, ஒரு ட்ரம்ல டீ போட்டு எடுத்துக்கலாமா? ட்ரம்ல டீயா? எதுக்கு? தலையில வச்சுக்கிட்டு ராவெல்லாம் தெரு தெருவா கூவி விற்க போறியா? கரெக்ட். டீயை ட்ரம்ல போடுறேங்கிறியே, பெரிய அண்டாவா பார்த்து போட வேண்டியது தானே? நான் என்ன நேக்க மட்டுமா கேட்டேன், எல்லாரும் குடிக்கிறதுக்காக தானே கேட்டேன். தூங்கி வழியாம சுறுசுறுப்பா இருக்கமோன்னா. நாம என்ன வள்ளி திருமணம் கூத்து பார்க்கவா போறோம்? டீ காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக ஆளை கடத்த போறோம். ஆமா, கிட்னாப்பிங் கிரிமினல் அஃபென்ஸ். மாட்டிக்கிட்டா 3 வருஷம் ஜெயில். என்னது 3 வருஷம் ஜெயிலா? ஆமா. ஏன் மாமி, நீ ஷாக்காகவே இல்லையா? நான் ஏன் ஷாக் ஆகணும்? போலீஸ் வேனை பிடிச்சா நான் உளுந்தூர்பேட்டையில ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். லேட் நைட் ஆயிடுத்துன்னு இவாள்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஏறினேன். மத்தபடி இவாள்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஓன்னு அழுது பொருளை கத்தி சாதிச்சிட மாட்டேன். பாத்தியா,
சீ மாமி, உன்னை ஆபரேஷன்ல சேர்த்துட்டேன் பாரு. உன்னை நம்பினேன் பாரு. இரு கௌசல்யா, நான் வெளியில இருந்தா தானே உங்க 3 பேரையும் உள்ள இருந்து வெளியில கொண்டு வர முடியும். இவன் பெரிய ஹைகோர்ட் வக்கீல், கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி எங்களை வெளியில கூட்டிட்டு வாய விடு. சார் இன்னும் கடத்தவே இல்ல, அதுக்குள்ள எதுக்கு சார் கடத்தி மாட்டி போலீஸ் பிடிச்சி தேவையில்லாத ஆர்குமெண்ட்? அதுவும் நல்ல பாயிண்ட் தான். சரி, லெட் அஸ் ரெடி ஃபார் தி ஆபரேஷன். ஓகே, ஸ்டார்ட் தி ஆபரேஷன். ஆமா, வேன் வெளியில தானே இல்ல இருக்கு? நடு ஹால்ல இருக்கு. சரி வா. ஹலோ, வேன் வெளியில தான் நிக்கும். அப்படியா? அப்ப எல்லாரும் கர்ச்சீஃபை கட்டுங்க. கொலச்சி மாமி, ஒரு கர்ச்சிப்பை கட்ட கூட தெரியல. உன்னெல்லாம் எப்படி நான் கடத்தலுக்கு கூட்டிட்டு போறது? என்ன சொல்லணும்? கர்ச்சீஃபை கட்ட தெரியாம கழுத மாதிரி வாழ்னு கத்துது பாரு. சோத்து வடை, எருமாடு, பன்னி, இப்பல நான் உங்களை திட்டிடுவேன். என்ன இருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதான் திட்ட முடியல. இதுக்கு நீ பேசாம திட்டிருக்கலாம். ரெடி, கம் ஆன், ஸ்டார்ட் தி ஆபரேஷன். இந்த ஒரு கிட்னாப்ல, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தீம் மியூசிக்க நான் எதிர்பார்க்கறேன். கொலபஸ் ஏமாந்துருவேன். குலோ நோ, நீயே ட்ரை பண்ணு கொலம்பஸ். ஓகே, இப்போ பாருங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு மியூசிக் போடுறேன். டன் டடங் டடங் டடங். இது ஆட்டுக்கார அலமேலு படத்துல ஆடு ஓடப்ப வர மியூசிக். இதுல நான் நடக்க மாட்டேன். வாய் மூடு. அது எப்படி இருக்கும்? டன் டடக டன் டடக டன் டடக டன் டடக அப்படிதான் இருக்கும். இது அப்படியே இருக்கு. இது இங்கிலீஷ் ஸ்டைல். ஐயோ, நீ கரெக்ட்டா தான் சொல்றது. ரெண்டுத்தையும் ரீமிக்ஸ் பண்ணி தான் போட்டேன். சரி, ஆரம்பிடா. டன் டடன் 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 டன். சாரி மேடம் தெரியாம எழுந்து கௌசி, இருங்க. இப்ப கரெக்ட்டா போடுறேன் பாருங்க. நோ வை நோ மியூசிக், ஒன்லி சைலண்ட். சைலன்ஸ்.